بسم الله الرحمن الرحيم. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்களாக இருப்பவர்கள் உலகினுடைய அனைத்து பகுதிகளிலேயும் இருந்தாலும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்களை, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய முக்கிய விவரங்களை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால் இன்று இஸ்லாத்திற்கு முரணான ஏராளமான காரியங்கள் இஸ்லாமியர்களிடத்தில் குடிகொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் தான் இஸ்லாத்தில் குர்ஆன் ஹதீஸ் என்ற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தில் இந்த குர்ஆனுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது, இஸ்லாத்தில் இந்த குர்ஆனை, இஸ்லாத்தை ஏற்று இருப்பவர்கள் எவ்வாறு அணுக வேண்டும், நபி மொழிகளை, அதாவது ஹதீஸ் என்று நாம் சொல்லுகிறோமே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை நாம் எந்த அளவிற்கு மதிக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும், அதற்குரிய செயல் திட்டங்கள் என்ன, நபிகள் பெருமானார் அவர்கள் எவ்வாறு கூறியிருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் திருமறை குர்ஆனுடைய ஏராளமான சட்டங்களும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அதிகமான அறிவுரைகளும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் புறக்கணிப்பவர்களாகவும், எதை செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்களோ அதையே நன்மை என்று நாடி, நன்மையை தரக்கூடிய காரியம் என்று எண்ணி செய்பவர்களாகவும் ஏராளமான இஸ்லாமியர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக திகழக்கூடிய திருமறை குர்ஆனையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளையும் அது எதற்காக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்களானால் இன்று இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கக்கூடிய மோசமான, மார்க்கத்திற்கு முரணான எல்லா காரியங்களையும் நாம் இல்லாமல் ஆக்கிவிடலாம். திருமறை குர்ஆனை பற்றி, நம்முடைய வேதமாக இருக்கக்கூடிய இந்த திருமறை குர்ஆனை பற்றி இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் எப்படி அதை அணுகி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கொஞ்சம் மனக்கண் முன்னால் நீங்கள் எடுத்து பாருங்கள். நாமும் குர்ஆன் குர்ஆன் என்று சொல்கிறோம், யாரும் குர்ஆனை மறுத்தவர்கள் இல்லை. அல்லாஹ்வுடைய வேதம் என்றுதான் சொல்கிறார்கள், அது அல்லாஹ்வால் இறக்கப்பட்டதுதான் என்று சொல்கிறார்கள். ஆனா அதை எந்த மாதிரி பயன்படுத்தி இருக்கிறாங்க, அந்த குர்ஆனுடைய வசனத்தை எதற்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று நீங்கள் பட்டியல் போட்டீர்களே ஆனால் ஒரு 4-5 விஷயங்களில் அதை நீங்கள் முடித்து விடலாம். இந்த திருமறை குர்ஆனை யாராவது இறந்து போய்விட்டார்கள் என்று சொன்னால் உடனே திருமறை குர்ஆனின் மீது அவர்களுக்கு பற்றும் பாசமும் வந்து விடுகிறது. 1வது பாத்திஹா, 3ஆம் பாத்திஹா, 7ஆம் பாத்திஹா, 40ஆம் பாத்திஹா, வருட பாத்தியாக்கள், இந்த மாதிரி நேரங்களிலே இந்த குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கொள்கிறார்கள். இது திருமறை குர்ஆனின் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பிற்கும் பாசத்திற்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாக வைத்துக் கொள்கிறார்கள். அப்புறம் வேற என்ன செய்கிறார்கள், இந்த திருமறை குர்ஆனை, அதனுடைய அத்தியாயங்களை, அல்லது ஆயத்துல் குர்சியா இருக்கட்டும் அல்லது யாசீன் என்ற அத்தியாயமாக இருக்கட்டும், இதையெல்லாம் என்ன செய்கிறார்கள், அழகாக அச்சடிக்கப்பட்ட அந்த குர்ஆன் வசனங்களை வீட்டிலே பரக்கத்திற்காக தொங்க விட்டுக் கொள்கிறார்கள். இந்த திருமறை குர்ஆனை இன்னும் கொஞ்சம் கூடுதல் பட்சமாக போனால் அதனுடைய பொருள் என்ன என்று தெரியாமல் என்றாவது ஒரு நாள் 2 நாட்கள் ஓதிக்கொள்கிறார்கள். இதை விடுத்து இந்த திருமறை குர்ஆனோடு இந்த சமுதாயத்திற்கு என்ன உறவு இருக்கிறது, இந்த குர்ஆனை வேறு எந்த விதத்தில் அவர்கள் அணுகி இருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்தால் ஒன்றும் இல்லை. இதைத்தான் திருமறை குர்ஆன் சொன்னதா? இஸ்லாத்திலே இந்த திருமறை குர்ஆனை இந்த மாதிரி விஷயங்களுக்காகத்தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதா? குர்ஆனை படித்து பாருங்கள். திருமறை குர்ஆனில் உள்ள வசனங்களை நீங்கள் கொஞ்சம் படியுங்கள். யா அய்யுஹன்னாஸ் கத் ஜாஅத்துக்கும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடத்தில் இருந்து, இந்த உலகத்தை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்றானே அந்த இறைவனிடத்தில் இருந்து உங்களுக்கு அழகான ஒரு அறிவுரை வந்திருக்கிறது. இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது நீங்கள் செயல்படுத்துவதற்கு
நீங்கள் படித்து அதன் மூலமாக பண்படுவதற்கு ஒரு அழகான அறிவுரை இந்த திருமறை குர்ஆனில் இருக்கிறது. ஷிஃபாவுல் லிமா ஃபிஸ் சுதூர், உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய கசடுகளுக்கு, உள்ளங்களில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு இது ஒரு அருமருந்தாகவும் இருக்கிறது. வஹுதன் வரஹ்மத்துன் லில் முஃமினீன், இது மூமின்களுக்கு வழிகாட்டியாகவும் நேரான வழியை காட்டக்கூடியதாகவும் அருளாகவும் இந்த குர்ஆன் இருக்கிறது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறார். எவ்வளவு தெளிவாக சொல்கிறான் பாருங்கள். இந்த சமுதாய மக்களுக்கு ஹுதன் நேர் வழிகாட்டி, நேரான வழியில் போவதற்கு, மறுமையிலே வெற்றி அடைவதற்கு, மறுமையில் நீங்கள் சொர்க்கத்திற்கு போவதற்கு சரியான வழி என்னென்றா இந்த குர்ஆன் தான். இது மூமின்களாக நீங்கள் இருந்தால், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நீங்கள் இருந்தால், உங்களை நீங்கள் மூமின்கள் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டால் உங்களுக்கு நேர் வழிகாட்டி இந்த புத்தகம் தான். இப்படி நீங்கள் நாம் பார்த்திருக்கிறோமா? நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு, நமக்கு வரக்கூடிய சிக்கல்களுக்கு இந்த திருமறை குர்ஆனை பிரட்டி பார்த்து அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான் என்று எங்கேயாவது நாம் பார்த்திருக்கிறோமா? திருமறை குர்ஆன் நமக்கு வழிகாட்டி என்று நாம் இதை படித்திருக்கிறோமா? அந்த வழிகாட்டி நூலை, இதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னவர்களை நாம் மதித்திருக்கிறோமா? அவர்களை அடித்திருக்கிறோம், அவர்களை உதைத்திருக்கிறோம், ஊரை விட்டு நீக்கி வைத்திருக்கிறோம், அவர்கள் பள்ளியாசலுக்கு வரக்கூடாது என்று சொல்லி இருக்கிறோம். இப்படித்தான் செய்தார்களே தவிர இந்த குர்ஆனை ஒரு வழிகாட்டியாக இன்னும் புரியாதவர்களாக இருந்தார்கள். இப்ப சமீபத்துக்கு முன்னாடி கூட பேசிய சகோதரர் சொன்னார்கள், குர்ஆனுடைய வசனம், அதுல வேற எந்த இடைச்சொற்களும் எழுதப்பட இல்லை, எந்த விதமான வாசகங்களும் நம்ம எழுதல. குர்ஆன் வாசனத்தை அப்படியே தமிழாக்கத்தை எடுத்து ஒட்டப்பட்டால் இதை போய் கிழிக்கிறார்கள் என்றால் இது யார் மாற்று மத சகோதரர் கிழித்தார்களா? அந்த அப்துல்லா என்று பெயர் வைத்தவர் தான், அப்துல் ரஹ்மான் என்று பெயர் வைத்துக் கொள்பவர்கள் தான் நான் அல்லாஹ்வின் அடிமை என்று சொல்லிக்கிறான், குர்ஆன் என்னுடைய வேதம் என்று சொல்பவர்கள் இந்த குர்ஆன் வசனத்தை கொண்டு போய் தமிழிலே ஒட்டிவிட்டால் இது உனக்கு நேரான வழிகாட்டுமப்பா, முன்னோர்களை நீ பின்பற்றாதே, மூதாதையர்களை நீ பின்பற்றி விடாதே, அல்லாஹ்வை அவன் தூதரையும் நீ பின்பற்று என்று சொல்லக்கூடிய வசனத்தை கூட கிழிக்கிறார்கள் என்றால் இவர்கள் இஸ்லாத்தில் குர்ஆனின் மீது எந்த அளவுக்கு மரியாதை வைத்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு பற்ற வைத்திருக்கிறார்கள், கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உருவாக்கினார்களே, அந்த நபி தோழர்களுடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து சில சம்பவங்களை நான் சொல்கிறேன். குர்ஆன் வசனத்துக்கு அவர்கள் கொடுத்த மரியாதை என்ன, அவர்கள் இஸ்லாத்திலே குர்ஆனுக்கு என்ன மதிப்பை கொடுத்திருந்தார்கள், அவர்கள் அந்த குர்ஆனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை வழங்கியிருந்தார்கள் பாருங்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஹீஹுல் புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நபித்தோழர் மிகவும் கோபக்காரர் என்பது நம்ம அனைவர்களுக்கும் தெரியும். அவர் சின்ன விஷயத்திற்கு கூட கடுமையாக கோபப்படுவார். அந்த கோபத்தில சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, அவர் கரெக்டா கடைசா சொல்ல தானி அல்ரிபு உனுகஹு, அல்லாஹ்வின் தூதர் அவர்களை விட்டுருங்க, அவன் கழுத்தை வெட்டுகிறேன்னு தான் சொல்லுவார். இந்த அடிக்கிறது உதைக்கிற வேலையில கழுத்தை உடனே தீவிரம் தான் அவருடைய வேலை. அந்த அளவுக்கு கடுமையான கோபக்காரர். அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பின்னால் நடக்கிறது. அந்த அவருடைய காலத்தில் ஒரு நபர் அங்கே வருகிறார். யார்கிட்ட? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில். அவருடைய சொந்தக்காரர் அவருடைய அமைச்சரவையில் இருந்தனால உமரை நான் சந்திக்கிற அனுமதி பெற்று உமர் அவர்கள்ட்ட வர்றார். வந்த உடனேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார், யமுனல் கத்தாப், கத்தாபினுடைய மகனே என்று அவரை அவமரியாதை சொல்லுடன் அழைக்கிறார். எல்லாரும் எப்படி அங்கு அழைக்கப்பட்டார்கள் என்றால், யா அமீரல் முஃமினீன், மூமின்களுடைய தலைவரே என்றுதான் அழைத்தார்கள். இதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த அமீருல் முஃமினீன் என்ற வாசகமும் பயன்படுத்தப்பட்டது. எல்லாரும் மூமின்களுடைய தலைவரே, ஏன்னா எல்லா மூமின்களுக்கும் தலைவராக இருந்த ஆட்சி பொறுப்பை இருந்த காரணத்தினால் அப்படித்தான் அழைச்சாங்க. ஆனா இவர் என்ன செய்கிறார்? வந்த உடனே கத்தாபின் மகனே அப்படின்றார். ஒன்று. இரண்டாவதா சொன்னால் லம் தூத்தீனல் ஜஸல, நீங்கள் எங்களுக்கு நல்ல வழியை, நல்ல வசதி வாய்ப்புகளை நீங்கள் எடுத்து கொடுக்கவில்லை.
யாரை பார்த்து சொல்லுகிறார்? உமர் பின் கத்தாப் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் வரலாற்று நூல்களை நீங்கள் பார்த்தீர்களானால் ஆட்சி செய்ததில் ரொம்ப அற்புதமாக, ரொம்ப சரியாக, ரொம்ப அழகான முறையில் ஆட்சி செய்தவர் என்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் சொல்லணும். வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி சொல்வார்கள் தெரியுமா? சனத்து உமரைன், 2 உமர்களுடைய ஆட்சி காலம் என்று சொல்வார்கள். யாருடைய ஆட்சி காலத்தை? அபூபக்கரையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சேர்த்து இருவருடைய ஆட்சி காலத்தை 2 உமர்களின் ஆட்சி காலம். எப்படி? உமர மாதிரி அபூபக்கர் ஆட்சி செய்தார், அந்த மாதிரி அளவுக்கு உமருடைய ஆட்சி அவ்வளவு சிறப்பானதாக இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள். அதனால்தான் நீங்கள் இங்கே படித்து இந்தியாவில் கூட பார்த்திருப்பீர்கள், காந்தியடிகள் என்ன சொன்னார்? இந்தியாவில் உமரை போன்ற ஒரு ஆட்சியாளர் வர வேண்டும் என்று சொன்னார். அப்ப அந்த அளவிற்கு மாற்று மதத்தவர்களை எல்லாம் ஈர்க்கும் அளவுக்கு ரொம்ப அழகான, அற்புதமான, ஒரு தூய்மையான ஆட்சி செய்தவர் அவர் ஒருவர் தான். அவர் எந்த அளவுக்கு செய்திருக்கிறார் என்றால், அவருடைய பட்டியலே அவரை பற்றி சிறப்புகளை பற்றியும் அவர்களுடைய ஆட்சி விஷயங்களை பற்றியும் தனியாக பேசும் அளவிற்கு ஏராளமான செய்திகள், நியாயத்தின் பிறப்பிடமாக, நீதியின் பிறப்பிடமாக, மக்களுக்காக வேண்டி உழைப்பவராக அவர் நடந்த சம்பவங்கள் ஏராளம் இருக்கிறது. அதுல ஒன்னே ஒன்று ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். முஅத்தா என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல ஒருவருக்கு அவர் சாப்பிடும் பொழுது ஒரு கிராமவாசிக்கு கூப்பிட்டு சாப்பிட கொடுக்கிறார். அவர் நெய் போடப்பட்ட ஒரு சாப்பாடை சாப்பிட்டு இருக்கிறார். சாப்பிடும் பொழுது எப்படி சாப்பிடுகிறார்னா, ஒரு நாகரிகம் இல்லாமல் ஒரு காட்டுவாசி மாதிரி போய் சாப்பிட்டுட்டு நாக்கு வச்சு நக்கி எல்லாத்தையும் வலிச்சு எடுத்து சாப்பிடுறாரு. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அருவருப்பா போச்சு, இப்படி போட்டு திங்கிறான் இருந்தாலும் அப்படின்னு, வேற யாரும் எடுத்துடக்கூடாது போயிடக்கூடாதுன்னு அவசரப்பட்டு திங்கிறார். என்ன இப்படி நீ காட்டுவாசி மாதிரி சாப்பிடுறேன்னு கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொன்னார், மூமின்களுடைய தலைவர் அவர்களே, நான் இதுவரையிலும் இந்த நெய் பதார்த்தங்களை நான் சாப்பிட்டது இல்லை, இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கு, அதனால்தான் நான் இப்படி அவசரப்பட்டு இந்த மாதிரி நான் நடந்து கொண்டேன் என்று சொன்னார். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்க சொன்னார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக, என்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய இந்த மக்கள் இவ்வளவு கஷ்ட நிலையில் இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் நல்நிலையை அடையும் வரையிலேயும் இனிமேல் இதை போன்ற பதார்த்தங்களை நான் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னார். என்ன ஒரு ஆட்சி தலைவராக இருக்கிறோம், நம்மளுக்கு கிடைத்த இந்த போன்ற உணவுகள் ஏழை மக்களுக்கு இல்லையே, ஏழை மக்கள் எப்பொழுது சாப்பிடுவானோ அதற்கு பிறகு நான் சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று சொன்னவர் அவர்கள். அதே மாதிரி அவர்களுடைய இதை நீங்கள் பார்த்தீர்களானால், சட்டையிலே கைலியிலே ஹஜ்ஜிக்கு போகும் பொழுது பல ஒட்டுகள் நிறைந்ததாக அவர் ஹஜ்ஜி செய்தார் என்ற செய்திகளையும் நாம் பார்க்க முடிகிறது. பெரிய ஆடம்பரமா நடந்ததில்லை, மக்களுக்காக வேண்டி நேர்மையாக நீதமாக உழைத்த இவரை பார்த்து சொல்லுகிறார், சரியான முறையில் நீங்கள் என்ன செய்யவில்லை, எங்களுக்கு வசதி வாய்ப்புலாம் கொடுக்கணும்னு சொன்னவர் அவர். அதற்காக வேண்டி தான் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னவர், அவரை பார்த்து பயங்கரமான குற்றச்சாட்டு. அதற்கடுத்து அதைவிட பெரிய குற்றம், லம் தஹ்கும் பைனனா பில் அத்ல், நீங்கள் நேர்மையாகவும் தீர்ப்பு வழங்கவில்லை அப்படின்னு கடும் குற்றச்சாட்டை சொன்னார். அவருடைய நேர்மைக்கும் நீதத்துக்கு முன்னால் யாரும் பக்கத்தில் நிற்க முடியாது. அல்லாஹ்வின் தூதரிடத்திலே பயின்ற அவர்கள் நேர்மையின் பிறப்பிடமாக இருந்தார். அதற்கு ஒரே ஒரு சம்பவம் சஹீஹ் புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில், ஆரம்ப காலத்தில், முஹாஜிரின்களில் ஆரம்ப காலத்திலே ஏகத்துவ கொள்கை ஏற்று மக்காவில் இருந்து மதீனாவிற்கு வந்தவர்களுக்கு 4 வருடங்களுக்கு ஒரு 4000 திர்ஹங்கள் அல்லது தீனார்கள் வருஷம் கொடுக்கிறதாக சொன்னார். அப்படி கொடுத்த அவர்கள், அதுல அவருடைய மகன் ஒரு ஆள் இருக்கிறார், இப்னு உமர். அந்த இப்னு உமருக்கு 3500 திர்ஹம் மட்டும்தான் கொடுத்தார். அங்கு இருக்கக்கூடிய மற்றவர்கள் கேட்கிறாங்க, எல்லாத்துக்கும் 4000, உங்க பிள்ளைக்கு இப்னு உமருக்கு 4000 தானே கொடுக்கணும், 3500 என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு அழகா சொன்னார், நீங்கள் எல்லாம் நீங்கள் விரும்பி நீங்கள் இந்த தௌஹீதை ஏற்று அதற்காக வேண்டி நீங்கள் மக்காவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தீங்க. இந்த இப்னு உமர் என் பிள்ளை இருக்காரே, அவர் தனியா வரல, வாப்பா வந்தாரு, பிள்ளை வந்தார், அவரோட சேர்ந்து வந்தார். அவர் ஏகத்துவ கொள்கை இருந்தாலும் தாய் தந்தையோடு எல்லா பிள்ளைகளும் இருப்பாங்க, அதற்காக வேண்டி வந்திருக்கிறார். இவரையும் தனியாக வந்த உங்களையும் நான் சமமாக நான் பார்க்க மாட்டேன். இவர் ஒரு படித்தரம் கம்மிதான்,
அதனால ஏன் பிள்ளையாக இருந்தாலும் ஒரு 500 திரகத்தை கம்மி தான் நான் கொடுப்பேன் என்று சொன்ன செய்தியை பார்க்கிறோம். இப்படி யாராவது சிந்தித்து பார்த்திருப்பாங்களா? வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் PJ அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியது என்று வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 DVDக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் PJ அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம்? பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா? இன்சூரன்ஸ் செய்யலாமா? MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா? குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 DVDக்களாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. யாராவது இப்பமெல்லாம் பார்த்தா தன் பிள்ளைக்கு தான் மந்திரி பதவி கொடுக்கலாம், என்ன தன்னுடைய சொந்த பாலங்களுக்கு தான் MLA பதவி கொடுக்கிறான், என்ன பிரதமர் பதவியை கொடுக்கிறான். இப்படி எல்லாம் எத்தனை பேர்கள் நீங்கள் பார்க்கலாம். எந்த கட்சியில நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் வாரிசு அரசியல் இல்லாமல் இல்லை, எல்லாத்திலும் இருக்கு. ஆனா உமர் அப்படி செய்யல. அது கூட இன்னொன்றையும் சொல்லலாம். சஹீஹுல் புகாரியில் அவர் இறக்கக்கூடிய கட்டத்தில் சில குறிப்பிட்ட நபர்களை நபித்தோழர் கூட்டி இவர்களில் யாரையாவது ஒரு ஆளை என்ன செய்யலாம், நீங்கள் ஆட்சி தலைவராக ஏற்படுத்தலாம்னு சொன்ன உமர் அவர்கள், என்னுடைய மகன் இருக்கிறார லைச, அவருக்கு மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் எந்த பங்கையும் கொடுக்க கூடாது என்று சொல்லிவிட்டு இறந்தவர் அவர். தன்னுடைய பிள்ளையை பிற்காலத்தில் அவர் மாதிரி ஒரு ஏகத்துவ குழுவில் உறுதியானவராகவும் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுವ ஒரு அற்புதமான மனிதரை, ஒரு மாமனிதனை போன்ற ஒரு அவுலியாக்கள் என்று சொல்லும் அளவுக்கு அழகா நடந்தவர் தான் அப்துல்லா பின் உமர். உமருடைய பிள்ளை அவ்வளவு உயர்ந்தவர். அவரை சொல்லும் பொழுது தன்னுடைய இறக்கின்ற நேரத்தில் சொன்னார், என்னுடைய மகனுக்கு அதிகாரத்தில் எந்த பங்கையும் நீங்கள் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போனவர். அவரும் எடுக்கவும் இல்லை, அவர்களுக்கு கொடுக்கவும் இல்லை. அப்ப எந்த அளவுக்கு நேர்மையா நடந்தார். அவரை பார்த்து சொன்னார்கள், உமரே, நீங்கள் எங்களுக்கு எந்த விதமான ஒழுங்கான முறையில் நீதி நீங்கள் வழங்கவில்லை என்று சொன்ன உடனே உமருக்கு வருகிறது கோபம். சாதாரணமா கடுமையா கோபம், கழுத்தை வெட்டிடுவார். அப்ப அவருடைய அமைச்சரவையிலே இளைஞராக இருந்தார், இந்த அவருடைய சொந்தக்காரர் தான். அவர் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அழகா சொன்னார், இப்படி அடிக்க எத்தனித்த போது அடித்தாலும் என்ன தப்பு கிடையாது, அடித்தாலும் யாரும் கேட்கவும் முடியாது. அவர் தான் பெரிய மன்னராக ஜனாதிபதியாக இருந்தவர், மிகவும் கோபக்காரராக பக்கத்தில் நிற்க முடியாது. அவர்கிட்ட போய் சொல்கிறார், குதில் அஃப்வ வஅமுர் பில் உர்ஃபி வஅரில் அனில் ஜாஹிலி என்று அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு சொல்லி இருக்கிறான் அப்படின்றார் ஒரு வசனத்தை. அல்லாஹ் என்ன சொல்றார், மன்னிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள், நல்லதை ஏவுங்கள், முட்டாள்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள். இந்த மாதிரி முட்டாள்தனமா பேசுறவன் நிறைய பேர் இருப்பான், அதையெல்லாம் நீங்க பெருசுபடுத்த கூடாது. அதிகாரத்தில் இருப்பவர்கள், நல்ல பண்பாளர்கள், நபி வழியை பின்பற்றக்கூடியவர்கள், குர்ஆனை பின்பற்றக்கூடிய இந்த மாதிரி ஆட்கள்லாம் மன்னிப்படுத்தி, இந்த மாதிரி எல்லாம் அலட்சியப்படுத்தி விட்டுருங்க, மன்னித்து விட்டுருங்க. இந்த ஜாகில்களை, இந்த அறிவிலிகளை நீங்க கண்டுக்கலாம இருங்க என்று அல்லாஹ் தன் தூதருக்கு சொல்லி இருக்கிறான் அப்படின்னு ஒரு சின்ன வயதில் இளையவராக சொன்னவுடன் அப்ப பார்த்தார் அவர், வக்காஃபன் இந்த கிதாபில்லா, இதை அறிவிக்கும் அப்துல்லா பின் அப்பாஸ் சொல்கிறார்கள், அல்லாவின் வேதத்திற்கு முன்னால் பெட்டி பாம்பா உட்கார்ந்துட்டார் அவர். உமர் அடிக்க போனவர், உதைக்க போனவர், அவருடைய தலையை வெட்டுவதற்காக முனைந்தவர், குர்ஆன் வசனத்தை கொண்டு போய் அங்க முன்னாடி வைத்த உடனேயே அப்படியே அடங்கி போயிட்டார். அல்லாவின் வேதத்திற்கு முன்னால் எதிர்த்து பேசுவதற்கு, எதிர்கருத்து சொல்வதற்கு, அதை அலட்சியப்படுத்துவதற்கு மூமினான எவனுக்கு அதிகாரம் கிடையாது. இவர் மதித்தாரே, இந்த மரியாதை இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நாம் கொடுக்கிறோமா? குர்ஆனுடைய வசனங்களை சொல்லி இந்த மாதிரி நீங்கள் நடங்கள் என்று சொன்னால் அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோமா? ஐவேளை தொழுகைக்கு பிறகு சத்தம் போட்டு துவா கேட்கிறான். என்ன திருமறை குர்ஆன் என்ன சொல்லுங்க, உதுவு ரப்பக்கும் தலர்வும் வஃபியா, உங்களுடைய இறைவனை ரகசியமாக சத்தம் இல்லாமல் பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ்வின் வேதத்தின் கட்டளை.
இதை போய் சொன்னா அடித்து தெருவில் தூக்கி போடுகிறோம். யார்? இஸ்லாமியர்கள் தூக்கி போடுறோம். நம்ம சொந்த கருத்தாக நம்ம சொல்லுகிறோமா? என்னுடைய சொந்த கருத்தாக, இந்த ஜமாத்தின் சொந்த கருத்தாக, அல்லது வேற எவருடைய கருத்தாச்சும்? திருமறை குர்ஆனுடைய வசனம். துஆ செய்கின்ற பொழுது ரகசியமாக நீங்கள் செய்ய வேண்டும், சத்தமிட்டு நீங்கள் செய்யக்கூடாது. இதை திருமறை குர்ஆனுடைய வசனத்தை சொல்லும் பொழுது கட்டுப்பட்டு நடப்பதற்கு முன்வரக்கூடிய சமுதாயத்தில் இருப்பவர் யார்? குர்ஆனை படித்த ஆலிம் அடிக்க வருகிறார். இந்த பண்புகளை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் தூண்டி விடுகிறார். அப்ப இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய இவர்கள் குர்ஆனுக்கு என்ன மரியாதையை கொடுத்திருக்கிறார்கள், அவர்கள் என்ன மதிப்பை கொடுத்திருக்கிறார்கள்? நீங்களும் அப்படி வந்துவிடக் கூடாது. நாம் இஸ்லாத்தை ஏற்றிருக்கக்கூடிய இதை நேர் வழிகாட்டி இதுதான் நமக்கு வழிகாட்டக்கூடியது என்று தெரிந்ததற்கு பிறகு நம்ம குர்ஆன் வசனம் உங்களுக்கு மத்தியில் யார் சொன்னாலும் சரி, சுன்னத்துல் ஜமாத்தில் இருப்பவர்கள் இருக்கட்டும், இல்லை இல்லை மாற்று மதத்தில் இருப்பவர்களே வந்து குர்ஆன் வசனத்துல உங்க இறைவன் இப்படி சொல்லுகிறார்னா, அப்படியா அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறானா, உண்மையில் குர்ஆன் வசனம் இப்படித்தான் இருந்தா அதை அப்படியே நான் ஏற்று நடப்பேன் என்று சொல்லணும். அதன்படி நாங்கள் நடப்பதற்கு முன்வருவோம் என்று சொல்லணும். இதுதான் உண்மையான மூமினுடைய பண்பாக இருக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன். உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கும் நடந்த இன்னொரு சம்பவம் சஹீஹ் புகாரியில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. ஒரு கூட்டத்தினர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவரிடத்தில் வர்றாங்க. வந்த உடனேயே அந்த கூட்டத்திற்கு தலைவரை யார் நியமிப்பது அப்படின்னு ஆலோசனை செய்யும் போது அபூபக்கர் அவர்கள் ஒரு ஆளை சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்கள் இன்னொரு ஆளை சொல்றாங்க. இப்ப உடனே சத்தம் கடுமையாக உயர்ந்து விடுகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இருக்கிறாங்கிறதே யாருக்கும் தெரியல. அப்ப அந்த குர்ஆன் வசனம் இறங்கிய உடனேயே அது இந்த மாதிரி சவுண்ட் சத்தம் வந்த உடனே அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும் லிபஅல். நீங்கள் உங்களிலே ஒருவர் எப்படி பேசிக் கொள்வீர்களோ அந்த மாதிரி சத்தமிட்டு பேசாதீங்க. அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய குரலை உயர்த்தக்கூடாது. அவர்தான் பெரிய நீதிபதி, அவர்தான் பெரிய ஜட்ஜி. அல்லாஹ்வினுடைய தூதுவராக இருக்கும் போது உங்களுடைய குரல் உயர்ந்திடக்கூடாது. அதன்படி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். அவருக்கு முன்னால் வாய்மூடி இருக்க வேண்டும். அவருடைய கருத்துக்கு நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் சத்தமிட்டு நீங்கள் பேசினால், தூதரை நீங்கள் அவமதித்தால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் நீங்க அறியாத அழிந்து போயிருந்தான். இந்த வசனம் இறங்கிய உடனேயே எல்லாரும் கடகடகடன் அமைதியாக. இதற்கு பின்னால் கடும் கோபக்காரராக இருக்கக்கூடிய உமர், அபூபக்கர் இவர்கள் எப்படி பேசிக் கொள்வார்களாம்? ரகசிய தோழர்கள் பேசணுமா? ரகசியம் பேசினா பேசுவோமா? அந்த மாதிரி அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னால் சத்தத்தை உயர்த்தி பேசாமல் ஒரு ரகசியம் பேசுவதை போன்று இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு மரியாதை கொடுத்து அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி நடக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு பின்னால் சத்தமிடாமல் அவர்கள் பேசியதை நாம் பார்க்க முடிகிறது. இதே மாதிரி அந்த செய்தியினுடைய பின்னணியிலேயே சாபித் பின் கைஸ் பின் சம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனம் இறங்கினவுடனே வீட்டுல போய் அழ ஆரம்பிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தார். அழ ஆரம்பித்தார், அழுது கொண்டே இருந்தார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கொஞ்ச காலமாக என்ன சாபித் பின் கைஸ ஆலய காணா, எப்போது தொழுகைக்கு வருவாராயிட்டு, எங்க அப்படின்னு மற்ற தோழர்கிட்ட கேட்கும் போது தெரியல, நாங்க போய் பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒரு தோழர் போய் விசாரிக்கிறார். எங்க வீட்டுல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கார் அவர். அப்போ கேட்கிறார்கள், எதற்காக நீங்க அழுவுறீங்க? அல்லாஹ் சொல்லுகிறான், நபிக்கு முன்னால் சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடாது, அப்படி பேசினா நம்முடைய அமல்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி, என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு, நான் நரகவாதி ஆகிவிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஏன் சொன்னார்னா அவருக்கு இயற்கையிலேயே சத்தம் கொஞ்சம் கூடுதலா இருக்கு. சாதாரணமா பேசினாலோட சரியான சவுண்டா இருக்கு. அந்த மாதிரி குரல் வளத்தை அல்லாஹ்தாலா அவருக்கு கொடுத்திருந்தான். அந்த கடுமையான முறையில் அவர் பேசிய காரணத்தினால் சத்தம் போட்டு சாதாரணமா நான் பேசினாலே சத்தம் உயர்ந்திருக்கும். அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னால் எவ்வளவோ தடவை நான் பேசிட்டேன், என் சத்தம் ரொம்ப உயர்ந்திருக்கு, அல்லாஹ்வின் தூதருடைய சத்தத்தை விட கூடுதலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால என் அமல்கள்லாம் அழிஞ்சு போச்சு, நான் நரகவாதியா போயிட்டேனே என்று அழுகுறார். இதை போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், இந்த இரையற்ற உணர்வு அவரிடத்தில் இருந்த காரணத்தினால், குர்ஆனுக்கு அவர் மரியாதை கொடுத்த இந்த காரணத்தினால் இல்லை, பல் ஹுவ மின் அஹ்லில் ஜன்னah,
அவர் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். இந்த செய்தியை நாம் புகாரியில் பார்க்கிறோம். அவர் இயற்கையிலேயே அல்லாஹ் சொல்வது சாதாரண உன்னுடைய குரலை விட கூடுதலாக உயர்த்தக்கூடாது என்று சொன்னானே தவிர இயற்கையாக இருந்ததை அல்லாஹ் கண்டிக்கவில்லை. ஆனாலும் அல்லாஹ்வுடைய அந்த வசனத்திற்கு பயந்தவர், அல்லாஹ்வுடைய அந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததின் காரணத்தினால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் இவர் சொர்க்கவாதி என்று சொன்னார். இந்த மாதிரி குர்ஆனுடைய வசனங்கள் எங்கு உங்களுக்கு சொல்லப்பட்டாலும், உங்களுக்கு வழிமொழியப்பட்டாலும் இவர்களை போன்று முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக இருக்க வேண்டும். இதே மாதிரி ஒரு பெண்ணை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஆண்கள். இதுல சில பெண்மணிகள் எப்படி நடந்திருக்கிறார்கள் பாருங்க. குர்ஆனுடைய வசனங்களை புரிந்தவர்கள், தெரிந்தவர்கள், அவர்களுடைய சம்பவத்தில் சில செய்திகள் இடம்பெறுகிறது. நஸை என்ற ஹதீஸ் நூலில் இடம்பெற்றிருக்கிறது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு நபி தோழி. அவர்களுடைய கணவர் மாலிக் இறந்ததற்கு பிறகு அபூ தல்ஹா இஸ்லாத்தை அவர் ஏற்கவில்லை. அவர்கள் பெண் கேட்கிறாங்க. அபூ தல்ஹா காபிரா இருக்கிறாரு, உம்மு சுலைம் அவர்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறாங்க. அப்ப அங்கே இருக்கின்ற பொழுது அவர் இதை கேட்கிறார். உன்னை நான் திருமணம் முடிப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்ன போது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நீங்கள் இன்னக்க காபிருன் ஆனா இம்ராஅத்துன் முஸ்லிமா, நீங்கள் காபிராக இருக்கிறீர்கள், நான் முஸ்லிமாக இருக்கிறேன். ஒரு காபிரை முஸ்லிமான பெண்மணி திருமணம் முடிப்பதற்கு ஹலால் இல்லை. இது எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? திருமறை குர்ஆன் சொல்லுகிறது அழகா. வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத், ஆண்களை பார்த்தும் சொல்லுகிறது, பெண்களை பார்த்தும் சொல்லுகிறது. மூமினாக இருக்கக்கூடிய, முஸ்லிமாக இருக்கக்கூடிய நீங்கள் இணை வைக்கக்கூடிய பெண்களை திருமணம் நீங்கள் முடிக்காதீர்கள். வலவு ஆஜபத்துக்கும், ரொம்ப கவர்ச்சியாக இருந்தாலும் சரி, ரொம்ப அற்புதமா அழகாக இருந்தாலும் ஓரிரை கொள்கை இல்லைன்னா, தௌஹீத் இல்லை என்றால் அவங்கள நீங்க முடிக்க கூடாது. அதே மாதிரி பெண்களையும் சொல்லுகிறது, ரொம்ப கவர்ச்சியான ஒரு ஆளா இருந்தாலும் சரி, உங்களை இருக்கிற மாதிரி ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, இணை வைப்பவனாக இருந்தால் அவர்கள் தலை வைத்து கூட நீங்க படுக்க கூடாது. அப்துல் முஃமினுன் கைரும் மின் முஷ்ரிக், ஒரு இணை வைப்பவனை விட அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆண் சிறந்தவன் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. இதை உம்மு சுலைம் அவர்களுக்கு அது போதித்திருக்கிறது. அடிமையாக இருக்கிறானே, அடுத்த கொத்தடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, அவன் ஓரிரை கொள்கை ஏற்றிருந்தான்டா, அடிமை இல்லாத பணக்காரனாக அழகாக இருக்கிறவனை விட இவன் தான் சிறந்தவன், இவனைத்தான் நீ முடிக்க வேண்டுமே தவிர இணை வைப்பவனை முடிக்க கூடாது என்று திருமறை குர்ஆனுடைய கட்டளையை அறிந்திருந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழகா சொன்னார்கள், உங்களை மாதிரி ஒரு சிறந்த ஒருவர், அற்புதமான ஒருவர், இவரை யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. அதையும் அழகா சொல்றாங்க. ரொம்ப அபூ தல்ஹா ரொம்ப வசதி படைத்தவர், மக்கள் மன்றத்தில் நல்பெயர் எடுத்தவர். எவ்வளவு பெயரை நீங்கள் எடுத்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய வேதம் என்ன சொல்கிறது? இணை வைப்பவர்களை திருமணம் முடிக்க கூடாது, ஓரிரை கொள்கை மறுத்தவனை திருமணம் முடிக்க கூடாது. எனவே நான் உங்களை திருமணம் முடிக்க மாட்டேன். அதே நேரத்தில் உங்களை மாதிரி நல்லவர்கள் ஓரிரை கொள்கையின் பக்கம் நீங்கள் வரணும், இந்த தௌஹீதிலே நீங்கள் இணைய வேண்டும், இந்த தௌஹீதுக்காக நீங்கள் உழைக்க வேண்டும். தஸ்லம் பதாக்க மஹரி, இஸ்லாத்தை நீங்க ஏத்துக்கிறீங்க, நான் மகர் கூட கேட்க மாட்டேன். இந்த இஸ்லாத்தை ஏற்பதையே நான் மகரா ஏத்துக்கிறேன். அன்றைய கால இந்த காலத்துலதான் எல்லாமே தலைகீழா மாறி இருக்கு. மகர் என்ப பெயரிலே என்ன பெண்களிடத்திலே வரதட்சணை வாங்கக்கூடிய ஒரு கொடுமை இங்கு இருக்கிறது. பெண்களை பெற்றவர்கள் எல்லாம் அவதிப்படக்கூடிய நிலையில பல லட்சங்கள் பணமாக கொடுக்க வேண்டியிருக்கு, நகையாக கொடுக்க வேண்டியிருக்கு, பாத்திரங்களாக கொடுக்க வேண்டியிருக்கு, சில இடங்கள் வீடுகளாக கொடுக்க வேண்டியிருக்கு, நிறைய கொடுக்கணும். ஆனா அல்லாஹ்வின் தூதருடைய காலத்திலும் சரி, அதற்கு முந்தைய காலத்திலும் சரி, அங்கிருந்து ஆண்கள் தான் நிறைய கொடுக்க வேண்டிய நிலைமை. இன்னும் அரபு நாடுகள்ல அப்படித்தான் இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மாமனார் என்ன சொன்னார்? அலா அன்தாஜுரனி சமானிய ஹிஜ்ஜின் ஃபைன் அத்மம் தாசனன் ஃபமின் இந்தி, நீ என்னுடைய 2 மகள்ல ஒரு மண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுக்குறேன், 8 வருஷம் என்னுடைய வீட்டுல நீ வேலை செய்யணுங்கிற. 8 வருஷ வேலை எத்தனை? 10. இந்த வருஷம் நீங்க இப்ப நடந்தீங்கன்னா 7-8 லட்சத்துக்கு ரூபாய்க்கு மேல வரும். 8 வருஷம் ஒரு ரூபா கூட வாங்காம அந்த வேலையை மகாராணி கொடுக்கணும் என்னுடைய மகளுக்கு. நீ 10 வருஷத்தை நீ முழுமைப்படுத்தினு சொன்னா உன்ன 2 வருஷம் செஞ்சா அது உன்னுடைய விருப்பத்துல உள்ளது, அதை நான் கட்டாயப்படுத்த மாட்டேங்கிற. 8 வருஷமே இப்ப மாதிரி இப்படி ஒரு ஆளை பொம்பளை சொன்னாங்கண்டா, ஒரு மாமனார் ஏப்பா என்னுடைய மகளை கல்யாணம் முடிக்கணும்னா 8 வருஷம் என் ஃபேக்டரியில வேலை செய்யி,
என் வீட்டுல வேலை செய்ய அப்படின்னா கொள்ள பொம்பளைகளுக்கு கல்யாணமே முடியாது. 8 வருஷமா போயா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர். பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 போன் 044215215226. அவர் என்னது 8 வருஷம் பத்தாது, ஒன்னும் ஒரு 2 வருஷத்தை எக்ஸ்ட்ரா நீங்க செஞ்சீங்கன்னா அது நான் சிறப்பா இருக்கும். ஆனா கட்டாயப்படுத்த மாட்டேன். 10 வருஷம். சஹீஹ் புகாரியில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட கேட்கப்படுகிறது, இதுல எதை மூசா அலைஹிஸ்ஸலாம் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு. அக்ஸருஹா, அதுல அத்தியபுஹா, அதுல எது அதிகமோ எது சிறந்ததோ அதைத்தான் செஞ்சார். 10 வருஷம் வேலை செஞ்சுதான் கல்யாணம் முடிச்சிருக்காரு மூசா அலைஹிஸ்ஸலாம். அவருடைய மகர் 10 வருஷம் வேலை, ஏறத்தாழ 10 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுத்து முடித்தார் என்று குரான்ல தான் சொல்லுது. நம்ம படிக்கலையே, குரானையும் படிக்கல, அதை படிக்கவும் விடல, படிக்கிறவங்களையும் அடிச்சோம். அதனால இந்த விஷயங்கள் தெரியாமலும் போயிருக்கு. அந்த காலத்துல இருந்து ஆண்கள் தான் என்னது பெண்களுக்கு பணத்தை கொடுத்தாங்க. ஹதீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு பெண்மணி கணவனை வேணான்னு சொல்றாங்க, குலா விட சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கொடுத்த தோட்டத்தை நீ திருப்பி கொடுத்துறியா அப்படின்னு கேக்குறாங்க. அத்துரத்தீனி ஹதீகத்தஹு, அவருடைய தோட்டத்தை மகரா கொடுத்தார். அவரு பெரிய தோட்டம், பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இருக்கக்கூடிய தோட்டத்தை மகரா கொடுத்து திருமணம் முடித்தவர்கள் வரலாறு நிறைய இருக்கிறது. அந்த மாதிரி அந்த பெண்மணி சொல்லுகிறார்கள், உம்மு சுலைம் சொல்லுகிறார்கள், மகர வேணாம், பல லட்சம் ரூபாய் விட்டு கொடுக்கிற தௌஹீதுக்கு வந்தீங்கன்னு சொன்னா. இந்த விஷயம் இப்படி சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் நம்முடைய முஸ்லிம் பெண்களிடத்தில் இருக்கிறதா? எத்தனை இடங்களில் பாத்தீங்கன்னா இனக்கவர்ச்சிக்காக வேண்டி கொள்கையை விட்டு போகக்கூடிய பெண்கள் என்று பார்க்க முடிகிறது. தௌஹீதை விட்டு ஓரிரை கொள்கையை விட்டு உலகத்திலே உயர்ந்த கொள்கையை விட்டு போறாங்க. ஏன்? படிக்கல, இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை விளங்கவில்லை. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க, நம்மகிட்ட ஈமான் ஒழுங்கு இல்லையே, சும்மா பேருக்கு ஆயிஷா, பாத்திமா, அப்துர் அப்துல்லான்னு பேர் தானே வச்சிருக்கோம், ஈமானை சுவைத்து இருக்கிறோமா? நல்ல பார்த்த மாம்பழத்தை அப்படி மேலாட்டமா இப்படி பார்த்து இருக்கிறோம். அதை கடிச்சு திண்டாதான் அதனுடைய சுவை எப்படி இருக்கு நமக்கு தெரியும். ஈமானை உணரலாத காரணத்தினால நம்ம இப்படி சர்வசாதாரணமாக என்ன செய்கிறோம், இந்த கொள்கையை விட்டு இனக்கவர்ச்சிக்காக சில பேர் போறதையும் நாம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹலாவத்தல் ஈமான், ஈமானை ஒருத்தர் சுவைச்சிட்டான்னு சொன்னா அவனுடைய உள்ளத்துல எப்படி இந்த ஓரிரை கொள்கை வரும் தெரியுமா? அவன் வெறுப்பான். எதற்கு? யௌத ஃபில் குஃப்ரி, குஃப்ரியத்திற்கு போவதை வெறுப்பான். எந்த மாதிரி? ஒருவன் நெருப்பில கொண்டு அயுக்தவ பின்னார், நெருப்பிலே போட்டு புசுக்கப்படுவதை எப்படி வெறுப்பானோ அதே மாதிரி ஓரிரை கொள்கை விட்டு இணை வைப்பு கொள்கைக்கு போவதை வெறுப்பானாம். யார்? ஈமானை புரிந்திருந்தால், ஈமானை உணர்ந்திருந்தால், அதன் சுவையை புரிந்திருந்தான் என்று சொன்னா இஸ்லாத்தை விட்டு ஒரு அங்கலம் கூட போக மாட்டான். நெருப்புல தூக்கி போட்டா எப்படி துடிதுடிப்பானோ, எப்படி பரிதவிப்பானோ அந்த மாதிரி இந்த கொள்கையை விட்டு போறது பரிதவிப்பான். அப்படி இருக்கிறோமா நம்மள்ட்ட? அப்படி நம்ம பிள்ளைகளுக்கு போதித்து இருக்கிறோமா? இந்த குர்ஆனுடைய இந்த இஸ்லாத்தினுடைய கொள்கையின் முக்கியத்துவத்தை நம்ம கொடுத்திருக்கிறோமான்னா இல்ல. என்னத்தை மௌலிது ஓதுறதையும் சொல்லி கொடுத்திருக்கிறோம், என்ன ஃபாத்தியா ஓதுவதையும் சொல்லி கொடுத்திருக்கோம், இஸ்லாத்தோட இதோட முடிந்ததுன்னு சொல்லி இருக்கோம்.
இஸ்லாம் மாதிரி உயர்ந்த மார்க்கம், உயர்ந்த கொள்கை உள்ளது உலகத்தில் எதுவும் இல்லை. மறுமையில் நிரந்தரமான வாழ்க்கைக்கு அதுதான் சரியான வழி என்பதை அந்த பிள்ளைக்கு உணர்த்தாத காரணத்தினா அப்படி. ஆனால் உணர்ந்தவர்கள், குர்ஆன் வசனத்தை படித்தவர்கள், உம்மு சுலைம் போன்றவர்கள் விட மாட்டேன்னு சொன்னாங்க. இந்த தௌஹீது கொள்கைக்கு அத்தனை வரையும் கொண்டு வருவேனே தவிர இங்கிருந்து ஒரு நூல் அளவு கூட நாங்க வரமாட்டேன். நீங்க எவ்வளவுதான் உயர்ந்த ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் பணம் வச்சிருந்தாலும் சரி வரமாட்டேன். ஆனா நீ வா இங்க தௌஹீதுக்கு, நீ ஓரிரை கொள்கையின் பக்கம் இங்க வா, இதை புரிந்து இதை செயல்படுத்து என்று ஒரு அற்புதமான அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்த சேர்த்த ஒரு பெண்மணி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். குர்ஆனை நல்லா புரிந்த காரணத்தினால், அதை படித்திருந்த காரணத்தினால் அப்படி வந்திருக்காங்க. நம்ம அந்த குர்ஆனை அப்படி படித்திருக்கிறோமா, புரிந்திருக்கிறோமா, செயல்படுத்தியிருக்கிறோமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். இது குர்ஆனை பற்றி ஒரு சின்ன அளவு. இதே மாதிரி நபிகள் பெருமானார் அவர்களை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது, இதைத்தான் நீங்க முக்கியமா பார்க்கணும். முன்னோர்களை நீங்க பின்பற்றீங்களே, மதுஹப் என்று பின்பற்றுகிறீர்களே, இமாம்களை பின்பற்றுகிறோம் என்கிறீர்களே, இந்த இமாம்கள் இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய இந்த ஆலிம் பெருந்தகைகளை பின்பற்றுவதாக சொல்கிறீர்களே, அவர்கள் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கணும். நீங்க மறுமையினுடைய வெற்றிக்காகத்தான் அவங்க சொல்ற எல்லா விதமான பிதஅத்தையும் செய்றீங்க. இதெல்லாம் சரியான வழி என்று நினைத்துதான் செய்றீங்க. ஃபாத்தியா ஓதுவரும் இது நரகத்துக்கு போகணும்னு சொல்லி நீங்க செய்யல, தர்காவுக்கு போவதும் நீங்க நரகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லல. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், இதெல்லாம் நன்மையான காரியம் என்று நினைக்கிறீர்கள். இப்படி நன்மையான காரியம் என்று சொல்வதற்குரிய அதிகாரம், அங்கீகாரம் இந்த ஆலிம்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கானா, இமாம்களுக்கு கொடுத்திருக்கிறானா, இந்த ஊரினுடைய பழக்க வழக்கத்துக்கு கொடுத்திருக்கானா? இல்ல. அந்த தூதரை பற்றி, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நீங்க விளங்கி இருந்தால் நீங்க இந்த பக்கமே தலை வச்சு படிக்க மாட்டீங்க. அல்லாஹ் சொல்ற சூரத்துல் யாசீன், இறந்தவர்களுக்காக நம்ம ஓதுறோமே, அது எவ்வளவு அழகா சொல்ற, இன்னக லமினல் முர்சலீன். அல்லாஹ்வுடைய உத்தரவாதம் கொடுக்கிறார், நீர் இறை தூதரில் ஒருவர், அலா சிராத்தின் முஸ்தகீம், நேரான வழியில் நீர் இருக்கிறீர். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் யாசீன்ல சொல்கிறான், நபியே நீ இறை தூதர்ல ஒரு ஆளு, அல்லாஹ்வுடைய அங்கீகாரம், அவனுடைய உத்தரவாதம், நீர் தான் நேரான வழியில் இருக்கிற, உன்னுடைய வழி சரியான வழிதான். இன்னொரு குர்ஆன் வசனத்தில் சொல்றா, இன்னக லததுஹும் இலா சிராத்தின் முஸ்தகீம், நபியே நீர் அந்த மக்களை எல்லாம் நேரான வழியின் பால் அழைத்துக் கொண்டும் இருக்கிறீர். இந்த உத்தரவாதம் இருந்தால் நீங்க யாரையும் பின்பற்றுங்க. ரெண்டு உத்தரவாதத்தை அல்லாஹ் சொல்றான். இறை தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச எல்லாமே சரியான வழி. அவர் எந்த வழியின் பக்கம் அழைக்கிறாரோ அது நேரான வழி, சிராத்துல் முஸ்தகீம் அது. இந்த உத்தரவாதம் இந்த இமாமுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா? இந்த இமாம் சரியான வழியில் இருக்கிறார், அவர் அழைப்பதெல்லாம் நேரான வழிதான், உத்தரவாதம் கொடுத்திருக்கானா? யாரு கொடுக்க? நீங்க கொடுக்க கூடாது. நீங்க இருக்க ஜமாத்துல் உலமா கொடுக்க கூடாது. யார்கிட்ட போய் பரிசு வாங்க போறீங்க? யார் சொர்க்கத்துக்கு உங்களை அனுப்ப போகிறார், யார் நரகத்தை கொண்டு போய் போட போகிறார்? அந்த படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் அந்த உத்தரவாதம் உங்களுக்கு கொடுத்திருந்தால் நீங்க பின்பற்றுங்க, தாராளமா பின்பற்றுங்க. இமாம்களை பின்பற்றுங்க, இங்க இருக்கக்கூடிய மக்களை பின்பற்றுங்க, நடைமுறையை பின்பற்றுங்க. இல்ல குர்ஆன் வசனம் எல்லாத்தையும் படித்து பாருங்க. இந்த மக்களை, இந்த இமாம்களை பின்பற்ற, இதுக்கு முன்னாலே பல இடங்கள் சொன்னமே, முன்னோர்களை பின்பற்றணும், மூதாதையர்களை பின்பற்றணும், எங்களை வழிகெடுத்துட்டான் அப்படின்னு சொன்ன குர்ஆன் வசனம் இல்லையா? பின்பற்ற கூடாது என்றுதான் சொல்லியிருக்கு. முன்னோர்கள் மூதாதையர்கள் போவாதே, அல்லாஹ் சொன்ன வழியின் வாழ்வா, இந்த தூதர் காட்டிய வழியின் வாழ்வா, இதுக்குதான் 100% உத்தரவாதம். மத்த எல்லாம் போலி, உங்களுக்கு நல்லதை போன்று காட்டக்கூடிய விஷங்கள் அது. அதை பின்பற்றினீங்க என்றால் வெளியில அழகா இருக்கிற மாதிரி இருக்கும், சாப்பிட்டீங்கன்னா நிரந்தர நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். இது வெளியில என்னமோ மாதிரியா இருக்கும், பலாப்பழம் மாதிரி வெளியே முள்ள குத்துற மாதிரி காட்டி வச்சிருக்கான், உள்ள பாத்தீங்கன்னா இனிப்பாக இருக்கும். இந்த தூதரை பின்பற்றுவது, இந்த தூதருடைய வழியை நீங்கள் பின்பற்றுவதற்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கலாம், சிரமங்கள் இருக்கலாம், ஆனால் மறுமையில் நிரந்தரமான நன்மை உங்களுக்கு இருக்கிறது. இது திருமறை குர்ஆன் உங்களுக்கு அழகான உத்தரவாதம் தருகிறது. நம்ம இஸ்லாத்துல நபியினுடைய வழிக்கு 100% உத்தரவாதம். தொழுகை முறையா, அல்லாஹ்வின் தூதருடைய வழி, நேரான வழியில் அவர் இருக்கிறார், அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இந்த இமாம்கள் சொல்றது கிடையாது, உத்தரவாதம் ஒண்ணும் கிடையாது. அதே போன்று நோன்பு நோக்க வேண்டுமா, அல்லாஹ்வின் தூதர் காட்டிய வழி, 100% உத்தரவாதம். திருமண முறையா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டிய வழி, அதற்கு தான் 100% உத்தரவாதம். வேற யாருக்கும் கிடையாது. இந்த உத்தரவாதத்தை நாம் புரிந்திருக்கிறோமா?
அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தான் சரியா நடப்பார்கள், அதற்கு தான் அல்லாஹ் தஆலா உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்திருக்கிறோமா? அதன்படி நம்ம செயல்பட்டு இருக்கிறோமா? இல்ல. அதனால தான் ஊர் மக்களுடைய இதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். இஸ்லாத்துல உயிர் நாடியாக இருப்பது என்ன? ஓரிரை கொள்கை, தௌஹீத். அதை உடைத்து எறியது கூட நம்ம அங்க போயிடுறோம். தர்காக்கு போறீங்களே, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன சொன்னார்கள்? சஹீஹ் முஸ்லிமில் 2ஆம் பாகத்துல படிச்சு பாருங்க. நம்ம கூட மொழிபெயர்க்கல, சுன்னத் வல் ஜமாத்தில் இருப்பவர்கள் தான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன சொன்னாங்க? பலா கபரன் முஸ்ரிஃபன் இல்லா சவ்வைதஹு, உயரமாக இருக்கக்கூடிய எந்த கபரையும் உடைத்து தரைமட்டமாக்காமல் விட்டு விடாதே, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார். ரசூலுல்லாஹ் காலத்துல இறந்தாங்களே, இந்த அவுலியாக்களை விட பன்மடங்கு உயர்ந்த நபி தோழர்கள் அங்க இறந்தாங்க இல்லையா? ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் இறக்கவில்லையா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அளவு கடந்து நேசித்த ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் இறக்கவில்லையா? அவருடைய காலத்திலே பாத்திமாவை தவிர மற்ற 3 பிள்ளைகள் அங்கு இறந்து அடக்கம் செய்யப்படவில்லையா? மொத்தமா சொன்னாங்க, யாரா இருந்தாங்க கபர் மேல உயர்த்த கூடாது, அடிச்சு நொறுக்கிடு. அல்லாஹ்வின் தூதர் சொல்லி, அதற்கு பிந்திய காலத்தில் அலி ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கருக்கு பிறகு, உமருக்கு பிறகு, உஸ்மானுக்கு பிறகு 4வது ஆட்சி தலைவராக வந்த அபூபக்கர், அலி ரலியல்லாஹு அவர்கள் அழகா சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்னையே இந்த பணிக்கு தான் வச்சாங்க. அபுல் ஹய்யாஜ் அவர்களே, நீங்க போய் கபர் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு வா சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமில் இருக்கு. அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய சட்டம் அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு உள்ளது. இப்படிதான் நடக்குதுன்னு அல்லாஹ் சொல்லி இருக்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு தர்காவை கட்டி வச்சு அதுல கூட்டம் கூட்டமாக நீங்கள் போகிறீர்களே, இப்ப அல்லாஹ்வின் தூதர் அவரை நம்ம மதிக்கிறோமா? அந்த தூதருடைய கருத்தை நாம் மதித்து இருக்கிறோமா? நம்ம அந்த ஊரில் இருக்கும் அத்தனை பேரும் அந்த தர்காவை போட்டு உடைத்திருக்கணும். அதை உடைத்து விட்டு இறை இல்லங்களை எழுப்பி அல்லாஹ் ஒருவனை வணங்கக்கூடிய பள்ளியாசலை உருவாக்கி இருக்க வேண்டும். தர்காக்களை கொண்டு போய் கட்டி வைத்து அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். என்ன நினைக்கிறோம்? நாங்க சொல்லிட்டோம்னா என்னமோ நாமும் நமக்கும் அவர்களுக்கும் மோதுறது மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கும் சுன்னத் வல் ஜமாத்துக்கு சண்டை, அதனால இவங்களை அடிச்சு நொறுக்கிறணும்னு நினைச்சு அல்லாஹ்வின் தூதரை உடைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப தேர்தல்ல யாரு நிக்கிறா தெரியுமா? நாங்க நிக்கல, நீங்க நிக்கிறீங்க. சுன்னத் வல் ஜமாத்து கூட்டத்தினர கொள்கை ஒரு பக்கம் நிக்குது, இன்னொரு பக்கத்துல குர்ஆனும் ஹதீஸும் நிக்குது. எங்களுக்கு நீங்க ஓட்டு போட வேண்டியது அவசியம் இல்ல, இந்த ஜமாத்துக்கு ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்ல, எங்களுடைய தனிநபரில் யாருக்கும் ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க நிக்கல, நாங்க யார வேட்பாளராக வச்சிருக்கிறோம் சொன்னா அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் தான் நிறுத்தி இருக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க நிக்கிறோம் நினைச்சிட்டு எங்களை அடிக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ்வும் தூதரையும் எதிர்த்துக் கொண்டிருக்கீங்க. யாருக்கு ஓட்டு போடுறீங்க? அந்த சுன்னத் வல் ஜமாத்தை விட, இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்களை விட, இந்த ஆலிம்களை விட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பெரிய ஆள் இல்லையா? இந்த திருமறை குர்ஆன் சட்டங்கள் பெரியது இல்லையா? அதற்கெல்லவா நீங்க முக்கியத்துவம் கொடுத்திருக்கணும். அவர்கள் சொன்னதாக நாங்க சொல்றோம். குர்ஆன் வசனம் வேணுமா எடுத்து பாரு, படிச்சு இந்த குர்ஆன் இந்த வசனத்தில் இருக்கு. புகாரில வேணுமா இந்த ஹதீஸ் இருக்கு, இந்த நம்பர்ல பாரு. சஹீஹ் முஸ்லிம் இருக்கா, இந்த நம்பர்ல இருக்கு. அல்லாஹ்வின் தூதர் அவர் சொன்ன, நாங்களா எழுதி வச்சு கொடுக்கிறோம். இந்த சுன்னத் வல் ஜமாத்திலையும் அதே முஸ்லிம் புத்தகம் தான் படித்து கொடுக்கப்படுகிறது, அதே புகாரி தான் படித்து கொடுக்கப்படுகிறது. அந்த நூலில் இருந்து நாம எடுத்து காட்டுறோம், நாங்களா எழுதினதும் அல்ல. அப்ப நம்ம நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவருடைய சொல்லை எந்த அளவுக்கு மதித்திருக்கிறோம், மரியாதை கொடுத்திருக்கிறோம்ங்கிறத நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் எண்ணி பார்க்கணும். என்னமோ எங்களை எதிர்ப்போம் என்று நீங்க நினைக்காதீங்க. அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் எதிர்த்து கடைசியில் அல்லாஹ்விடத்தில் மாட்டிக்கிற போறீங்க. நாங்க சொன்ன எங்க எல்லாம் தூர விட்டுருங்க. ஹதீஸில் இருக்குதா, நபி வழியில் இருந்தா அதை நீங்கள் பின்பற்றுங்க. நாங்க சொன்னதுக்காக பின்பற்ற வேண்டியதில்லை, நாங்கள் எழுதினதுக்காக எழுத வேண்டியதில்லை. அல்லாஹ்வின் தூதர்கிட்ட இருந்துச்சுன்னா அதை பார்த்து அப்படி நீங்கள் பின்பற்றுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த பெண்மணிகள் இடத்தில் இருந்த அந்த விழிப்புணர்வு கூட இங்க இருக்கக்கூடிய ஆண்கள்கிட்ட கூட கிடையாது, ஆலிம்கள்ட்ட கூட கிடையாது, அந்த தைரியம் கூட கிடையாது. நான் சில சம்பவங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த சில சம்பவங்கள் சஹீஹுல் புகாரியில் 900வது ஹதீஸா நீங்க பாருங்க, முதல் பாகத்தில் இருக்கு. அங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி, அவருடைய பெயர் அதுல குறிப்பிடப்படல, வேற நூல்கள் ஆத்திகா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க மனைவி என்ன செய்வாங்களா, இஷா தொழுகைக்கும் ஃபஜர் தொழுகைக்கும் பள்ளியாசலுக்கு தொழுதுட்டு போவாங்க. அப்ப அவங்க கேட்கப்படுகிறது, உமர் ரொம்ப ரோசக்காரராச்ச, பள்ளியாசலுக்கு வர்றதை விரும்ப மாட்டாரு,
பள்ளியாசலுக்கு வந்த ஆண்களோட அங்க பக்கத்துல இருக்கலாம் அவருக்கு விருப்பம் வராது. ஆண்கள் தொழுகிறாங்க, பெண்கள் அங்க தொழுவீங்க, அவருடைய விருப்பத்துக்கு ரொம்ப ரோசக்காரராக திகழ்ந்தவராச்சு, எப்படி நீங்க வர்றீங்க அப்படின்னு கேட்கிறான். நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், உமர் ரலியல்லாஹு அவங்க எவ்வளவு கோபக்காரரு, எவ்வளவு கடுமையான முறையில் கோபத்தை வெளிப்படுத்துவோர் என்று தெரியும். யாரா இருந்தா கழுத்தை வெட்டுறவரு. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பது 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வுக் கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமலைக்கா ஸ்ட்ரீட் 2nd floor மன்னடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3 முதல் வாடி மூர்தரு மன்னடி சென்னை 1. போன் 65690810. CLTJ வீடியோ விஷன் எண் 30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1. செல் 9500168989. அப்படிப்பட்ட கணவருக்கு மனைவியா இருந்த ஆத்திகா அவர்கள்ட்ட அவருக்கு தான் விருப்பம் மாட்டாரு. பள்ளியா நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பள்ளியிலையும் தொழுவலாம், வீட்டிலையும் தொழுவலாம்னு சொல்லும் போது அவருக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லும் போது நீங்க எதற்காக வேண்டி பள்ளியாசல்ல வந்து வீட்டிலேயே தொழுது இருக்க கூடாதா? அவர் அழகா சொன்னாங்க, எம்னானி கவுலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அட எப்படியா உமர் அவர் என்னுடைய கணவர் என்னைய தடுக்க முடியும்? எனக்கு மிகப்பெரிய ஒரு கேடயம் இருக்கு. அவர் வந்தார்னா ஒரே அடிதான். இது தடுத்து நிக்கிற அற்புதமான கேடயத்தை கையில வச்சிருக்க. என்னது? அல்லாஹ்வின் தூதரும் சொல்லா தம்னவு இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ், பெண்களை பள்ளியாசலுக்கு வருவதை விட்டும் நீங்கள் தடுக்காதீர்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர் சொல்லி இருக்காங்க. போயாடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நபி வழிக்கு பாத்தீங்களா எவ்வளவு மரியாதை கொடுத்தாங்கன்னு. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான், நம்ம கணவரா இருக்கட்டும், குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமா இருந்தா அதை ஏத்துக்கிற வேண்டிய உமரே சொன்னாலும் நபி வழிக்கு மாற்றம்னா ஏத்துக்கிற கூடாது. உங்களுடைய கணவர் நபி வழிக்கு மாற்றமா ஒரு செயலை உங்களுக்கு செய்ய சொன்னா, தர்காவுக்கு போக சொன்னா, மௌலிது ஓத சொன்னா ஏத்துக்கிற கூடாது. நபி வழிக்கு அல்லாஹ்வின் தூதருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அதுதான். அல்லாஹ்வின் தூதர் சொல்லுதான் எனக்கு முக்கியமே தவிர அதுக்கு பிறகுதான் கணவருடைய சொல். ஊர்ல உள்ளவங்களுடைய எல்லா சொல்லை விடவும் என்னுடைய கணவருக்கு நான் மரியாதை கொடுப்பேன். ஆனால் அல்லாஹ்வின் தூதருடைய சொல்லு வந்துச்சுன்னா அது எல்லாமே கீழே தான். இப்படித்தான் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் இருந்த அந்த நபி தோழியர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. இன்னொரு இதையும் பாருங்க. பெற்றோர்களுக்கு முன்னால் ஒரு சம்பவம் இப்னு மாஜா என்ற நூலில் இடம்பெறுகிறது. முகீரத் இப்னு ஷோபா ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, நான் திருமணம் முடிக்க போறேன். அப்ப சொன்னாங்க, திருமணம் முடிக்க பெண்ணை பாத்துட்டியா? இல்ல பாக்கல. உடனே போய் பாத்துக்க. அன்சாரி பெண்கள் கண்ணுல ஒரு விதமான இருக்குது, அப்புறம் கண்ணு சரியில்லை காது சரியில்லைன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவங்கள்ட்ட கண்ணுல ஒரு நோய் இருக்கு, ஒழுங்கா போய் பார்த்துட்டு திருமணம் முடிச்சுக்கன்னா. ரசூலுல்லாஹ்வுடைய சில எத்தனையோ விஷயங்கள் மாற்று மதத்தினுடைய கலாச்சாரத்தை இவங்க அப்படியே பின்பற்றுறாங்க. என்ன தாலியை கட்டுறாங்க, மார்க்கத்துல இல்ல கிடையாது. அதே மாதிரி திருமணத்தை வாழை மரத்தை கட்டுறாங்க, மார்க்கத்துல கிடையாது. என்ன மாலையை போடுறாங்க, அதுவும் கிடையாது. இஸ்லாம் ரொம்ப எளிமையா மார்க்கம். இதெல்லாம் மாற்று மதத்தை காப்பி அடிச்சது. விட்டுறான்னு சொன்னா அடிக்க வர்றான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதை பின்பற்றான்னு நம்மளை திரும்ப அடிக்க வர்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கணும்னா பெண்ணை பார்த்து முடிங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. இதை பின்பற்றுன்னு சொன்னா பெண்ணை போய் பார்க்கிறதா, அதை செய்யறதா, இதை செய்யறதா என்று எதிர்த்தவர்களையும் நாம் பார்க்கிறோம். ஒரு கட்டத்தில் மாற்று எதை பின்பற்றக்கூடாதுங்கிறதோ அதை பின்பற்றுகிறான், எதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அதை மனிதர்கள் வரக்கிறாங்க. இது அல்லாஹ்வின் தூதர் அவர்களை மதிக்கிற லட்சணமான்னு பாருங்க. முகீரத் இப்னு ஷோபாட்ட சொன்ன உடனே போறார். சரி நான் கல்யாணம் முடிக்கிற பொண்ணை போய் பார்த்துருவோம் அப்படின்னு போய் சொல்றாரு பெற்றோர்கள்ட்ட. பொண்ணை நான் பார்த்துட்டு தான் கல்யாணம் முடிப்பேன். அவங்க பெற்றோர் அதெல்லாம் எப்படி முடியும், கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகுதான் இல்லை. அதான் கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு என்ன பார்த்தா என்ன பார்க்காம இருந்தா என்ன, அது முன்னாடியிலே முடிக்கிற அப்புறம் பின்னாடி அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்ல வேண்டி வருமே. கண்டிப்பா பார்த்துதான் ஆகணும்னு பம்படியா நிக்கிறாரு. பெற்றோர்கள் முடியாது முடியாதுன்னு சொல்லி இருக்காங்க. அப்போ அந்த கன்னி பெண்மணி உள்ளுக்குள்ள வீட்டுக்கு உள்ளே இருக்கிறாங்க.
இந்த உரையாடல் காதுல விழுந்துகிட்டே இருக்கு. என்ன பார்க்கணுங்கிறாரு பெற்றோர்கள், பார்க்க முடியாதுங்கிறாங்க. அப்ப அங்கிருந்து அந்த பெண்மணி பாருங்க, அவங்கள்ட்ட இருந்த மன உறுதி உங்க ஒவ்வொருத்தையும் வரும். அவர்கள் பெற்றோர்கள்ட்ட கேட்கல, அனுமதி கேட்கல, எந்த பேச்சும் பேசல. அங்கிருந்து அழகா இன்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரக அன் தன்னூர் ஃபன்னூர், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உன்னை பார்க்குமாறு கட்டளையிட்டு இருந்தால் பார்த்துக்கொள் அப்படின்றாங்க. யாரு? சும்மா சொல்லல, அல்லாஹ்வினுடைய தூதர் படைத்தவனுடைய என்னை படைத்து, என்னுடைய பெற்றோர்களை படைத்து, இந்த உலகத்தில் உள்ள அத்தனைவர்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய எங்களுடைய அனைவருடைய எஜமானனுடைய தூதுவராக வந்த அல்லாஹ்வின் தூதரின் கட்டளை அப்படி இருக்குமானால் நீ பார்த்துக்கணும். யார் பெற்றோரிடம் பேசி, பெற்றோர்களை விட எங்களுடைய உயிரை விட யார அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மேலானவர்கள். குர்ஆன் வசனம் அப்படிதான் சொல்லுது, அன் முஃமினு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், அன் நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த தூதுவர் இந்த மூமின்களுக்கு தங்களுடைய உயிரை விடவும் மேலானவர் என்று குர்ஆன் வசனம் சொல்லுது. உயிரை விடவும் நான் மதிக்கக்கூடியவர் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். என் தாய் சொன்னாலும் ஏத்துக்கிற வேண்டியதில்லை. அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்களா உன்ட்ட பார்க்கணும்னு சொன்னா பார்த்துரு. அவர் பார்த்தான், திருமணம் முடித்தார். இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். இப்படி நீங்க மதிப்பீங்களா? உங்கள்கிட்ட ஒரு ஹதீஸை உங்க கணவர் சொன்னால், ஒரு தூதுவர் சொன்னால், ஒரு வெளியில் இருந்த ஒரு பத்திரிகையில் இருந்தால் நீங்க நம்பிக்கை அதற்களவுக்கு மரியாதை கொடுப்பீங்களா? திருமணத்தில் அப்படி நடக்கிறீங்களா? செஞ்சு பாருங்க. திருமணம் இருக்க எவ்வளவு ஆடம்பரம் நீங்க செய்றீங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர் என்ன சொன்னாங்க? இன்ன ஆலமன்னுக்காக பரக்கத்தன் ஐசருகும் மூனா. திருமணத்திலேயே ரொம்ப அல்லாஹ்வினுடைய பரக்கத்து நிறைஞ்சா ரொம்ப செலவினங்கள் குறைவு, அதிகமா ஆடம்பரமா நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே. எந்த பெண்மணியாவது இதை நீங்க பின்பற்றி இருக்கிறீங்களா? என்ன அவ்வளவு உறவு கொடுக்கணும், கல்யாணம் அன்னைக்கு விருந்து கொடுக்கணும், அதற்கு பிறகு கொடுக்கணும், இதுக்கு பிறகு கொடுக்கணும், விருந்துக்கு 7000 லட்சக்கணக்கான ரூபாயில செலவழிக்கிறீங்க. அதே மாதிரி திருமண அழைப்புதலுக்கு எவ்வளவு லட்சத்தை நீங்க செலவழிக்கிறீங்க? ஒரு பைசாவிற்கு கூட உதவாத திருமண அழைப்புதல் வெளியூருக்கு வேண்டுமானால் அது பயனுள்ளதாக இருக்கலாம். அது கூட என்ன செய்யறீங்க? திருமண அழைப்புதலை அடிச்சு போய் கொடுக்குறீங்க. கொடுத்த உடனே பத்திரிக்கை கையில வாங்கி வச்சுக்கிட்டு, யாருக்குமா கல்யாணம்? என் பிள்ளைக்கு தான். எத்தனாம் தேதி? இத்தனாம் தேதி. எந்த இடத்துல? இங்க. மாப்பிள்ளை யாரு? இவரு. வேற அதுதானே அடிச்சிருக்குது, வேற எதுக்கு சொல்லணும்? கேட்டாங்களா இல்லையா? பத்திரிகை போய் கொடுக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அந்த புத்தகத்தை நான் படிச்சுக்கிறேன் போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்களா? போய் உட்கார்ந்த உடனே எல்லாத்தையும் கேட்கறாங்க. நீங்க விலாவரியா சொல்றீங்க, சும்மா சொல்லிட்டு வர வேண்டியதானே? இந்த பத்திரிகை அடித்தனுடைய லாபம் என்ன? வெளியூருக்கு சொல்றீங்க. அப்பவும் என்ன செஞ்சா, ஒரு காலத்துல பத்திரிகை லெட்டர்ல அனுப்பினா, இப்ப போன் ஆயிருச்சு. ஒவ்வொருத்தரையும் போனை போட்டு விசாரிச்சு எல்லாத்துக்கும் விவரத்தை சொல்றீங்க. இது ₹1 கூட பயன் இல்லாத, அது கூட அந்த பத்திரிகையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு? ₹100 ₹200 அளவிற்கு பத்திரிகைகளுடைய அப்படி தரம் உயர்ந்து, எவ்வளவு பணக்காரங்களோ அந்த அளவுக்கு பல என்ன அதுல இருக்கு. சில இடங்கள்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்ன நகைப்பெட்டி எப்படி பலவரண்டு அந்த மார்பல் துணி இருக்க அந்த மாதிரி செஞ்சு வச்சு ஒருவர் என்ன செஞ்சிருக்காரு, நெல்லை மாவட்டத்தை நான் பார்த்திருக்கேன். அதுல குடும்பத்தின் பெயரையும் கேட்டு ரயில் டிக்கெட்டையும் சேர்த்து உள்ள வச்சு வந்துட்டு போயிட்டு. இது என்னது? இவ்வளவு பெரிய, அதை பார்த்தாலே ₹200 செலவாகுது. ரயில் டிக்கெட் முதற்கொண்டு உங்களுக்கு கொடுத்து அள்ளி நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. இவ்வளவு செலவினங்கள் செலவழிக்கிறாங்க. ஆனா பக்கத்து வீட்டுல ஏழையா இருக்கிறவனுக்கு ஒரு ₹100 கொடுக்கறது கிடையாது. சொந்தக்காரன் கஷ்டப்படுகிறானே அவனுக்கு ஒரு கடையை வைத்து கொடுப்பது கிடையாது. நபி வழியில் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுப்பதில்லை, எளிமையை பேணுவதில்லை. எல்லாத்துக்கும் என்ன ஆடம்பரமா, அந்த வீட்டுல செஞ்சானா அதை விட நான் பெருசா செய்யணும், என் அண்ணனுக்கு செஞ்சானா அதை விட பெருசா செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கிறோமே தவிர, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி திருமணம் முடித்தாங்க? அல்லாஹ்வுடைய அருள் எந்த திருமணத்தில் கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி செய்தால் கிடைக்கும்? பார்க்கலை. நம்ம அனைவர்களும் பார்த்தது என்ன? திருமணம் என்ற உடனே படிக்கிறீங்க, என்ன எல்லாம் குடும்பம் மூவா சேர்ந்து வச்சு பேசுறீங்க. எங்க நகை வாங்கலாம்? இங்க வாங்கின கடலூருக்கு போவோம், விழுப்புரத்துக்கு போவோம். ஏன் பக்கத்தில் விழுப்புரம், சென்னைக்கே போய் வாங்கிட்டு வரலாம். சென்னைக்கு படை எடுக்கிறீங்க. துணி கடலூர்ல கரெக்டா கிடைக்காது, விழுப்புரத்துல கிடைக்காது, சென்னைக்கு போயிட்டு வருவோம். மும்பைல இருந்து அதை விட சூப்பரா இருக்கு, அங்க எடுத்துட்டு வர சொல்லுவோம். சமையலுக்கு யாரப்பா போடுறது? இங்க இருந்தா தெரியாது, தஞ்சை மாவட்டத்துல ரொம்ப அற்புதமா நல்லா இருக்கும், அந்த மாவட்டத்துல கூட்டிட்டு வருவோம். பந்தலுக்கு யாரு, இதுக்கு லைட்டுக்கு யாரு, மைக்குக்கு யாரு, எப்படி சூப்பரான வீடியோக்கு யாரு, எல்லாம் ஆய்வு செஞ்ச நம்ம எல்லாரும் கூடி என்னைக்காவது ஒரு வார்த்தை இந்த திருமணத்தை நபி வழியில் எப்படி நடத்துவது கேட்டிருக்கீங்களா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி நடத்திருக்கிறாங்க? அதையாவது எந்த ஒரு ஹதீஸை எடுத்து படிச்சு பார்த்திருக்கீங்களா?
10 பேர்ட்ட கடையை பத்தி கேட்டீங்களே, நகையை பத்தி கேட்டீங்களே, 10 பேர்ட்ட கேட்ட நீங்கள் புகாரியில இருக்க திருமணம் என்ற பகுதி அதை எடுத்து படிச்சு பார்ப்போமா? அல்லாஹ்வின் தூதரை கல்யாணம் முடிக்கலையா, அவங்க மகளுக்கு முடிக்கலையா, நபி தோழருக்கு முடிக்கலையா, பிரிச்சு பார்த்துட்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்ன மாதிரி நம்ம திருமணம் முடிப்போம். ஆசைப்படலையே, நம்ம எல்லாம் முஸ்லீம்னு சொல்லிக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்களை மதிக்கிறோம்னு சொல்லிக்கிறோம். எங்க மதிக்க? இந்த மீலாது விழா சோறாக்கி போறதை விட அதோட தூக்கி போட்டுறோம், அவ்வளவுதான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நம்ம மதித்திருந்தால் அன்னிக்காக மின் சுன்னத்தின் ஓதுறார இந்த திருமணம் நபி வழி திருமணம் என்று சொல்றீங்களே, அது உண்மையாக இருந்திருக்குமானால் படித்து பார்த்திருக்கணுமே. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டிய அந்த வழிமுறையில் அல்லவா நம்முடைய திருமணம் நடந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பம் தெரிவித்திருக்க வேண்டுமே. யாருமே அதை பற்றி பேசப்படாத ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் திருமணத்தில் இது ஒண்ணுதான். இதைத்தான் பேசி இருக்கணும். அல்லாஹ் சொல்ற ரில்வானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திருப்தி தான் மிகப்பெரியது. நீங்க யாருடைய திருப்தியை விரும்புனீங்க? ஊர்க்காரர் அப்படி சொல்லணும், இந்த மாதிரி திருமணம் எங்கேயும் நடத்திருக்க கூடாது, ஊர் பூரா மெச்சணும் ஆசைப்பட்டீங்க, டிவியில போட வேண்டும்னு ஆசைப்பட்டீங்க, உங்க சொந்த பந்தங்கள்லாம் புகழன்னு ஆசைப்பட்டீங்க. அல்லாஹ் சொல்லுவானா அற்புதமான திருமணம்? அல்லாஹ் சொல்லிடுவானா? அந்த தூதர் அவர்கள் அற்புதமான திருமணம் என்று பேசிடுவார்களா இந்த திருமணத்தை பார்த்து? இல்ல, பேச அது நமக்கு விருப்பமா தெரியல. முஸ்லிம்கள் சொல்லிக் கொள்வதும் பேசிக் கொள்வதும் சும்மா வெறும் பேச்சு. அல்லாஹ்வின் தூதர் அவர்களை மதிக்கக்கூடிய இது கிடையாது. அப்ப உண்மையிலேயே நாம் மதிப்பவர்களாக இருந்தால் நபிகள் பெருமானார் அவர்களுடைய சொல்லையும் செயலையும் நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? கரெக்டாக பின்பற்றி நடக்கணும். தவறு நடக்கும் போது சுட்டி காட்டி இருக்கணும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையை கொண்டு வந்து அங்க சேர்க்கணும். எவ்வளவு பெரிய ஆட்கள் தவறு செய்தாலும், எவ்வளவு பெரிய ஆட்கள் அதுக்கு மாற்றமாக நடந்தாலும் நபி வழிதான் முக்கியம். நம்ம பின்பற்றுவதற்கு நபி வழிதான் சரியானது என்ற நிலையை நீங்கள் உருவாக்குங்கள். நிறைய சில இடங்கள்ல இந்த திருமண விஷயத்தில் அழகா போட்டிருக்காங்க, போர்டே போட்டிருக்காங்க, வரதட்சணை திருமணம், நபி வழிக்கு மாற்றமான திருமணம், ஆடம்பரமான திருமணத்துக்கு எங்களை அழைக்காதீர்கள், நாங்க வரமாட்டோம்னு போர்டு போட்டு வச்சிருக்காங்க. ஒரு சிலர்கள் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு சும்மா பேட்டி கூட கூப்பிட வராதியே, ஒருபோதும் நாங்கள் வரவே மாட்டோம். யாரா இருந்தாலும் எளிமையாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னபடி நடந்த கண்டிப்பாக நாங்கள் வந்து அவர்களுக்காக வாழ்த்து தெரிவிப்போம் சொன்னாங்க. அந்த மாதிரி நபி வழியை மதிப்பவர்களாக நீங்கள் எல்லாத்திலையும், திருமணத்தில் மட்டுமல்ல எல்லா விஷயங்களிலேயும் நீங்கள் கொண்டு வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்தவர்கள் நபி வழிக்கு முரணாக நடக்கும் பொழுது எவ்வளவு கொதித்தெழுந்திருக்கிறார்கள் தெரியுமா? மிக்தாத் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அவர்கள் இருக்கக்கூடிய அவைகளில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஆள் வரம்பு மீறி புகழ்றார். வரம்பு மீறி புகழ்ந்த உடனே கை இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து வாயில தூக்கி போடுறாரு. உஸ்மான், என்ன இப்படி செய்றீங்க? ஒரு ஆளை போட்டு மண்ணலி வாயில போடுறீங்களே, அவர் என்ன தப்பு செஞ்சார்? அப்ப சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். இதா ராய்துமுல் மத்தாஹீன், வரம்பு மீறி புகழ்ற எவனையாவது பார்த்தா ஃபஹுசுஃபி உஜுஹிமா துராப், அவருடைய மூஞ்சிகளில் மண்ணை வாரி இறையுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர் சொல்லி இருக்கிறாங்க. என்ன ஆட்சி தலைவரை கெடுக்கிறவங்க இந்த மாதிரி ஆளுக்கு தான், ஜால்ரா கோஸ்தி தான், அதற்காகத்தான் மண்ணலி போட்டேன்னு சொன்னார். இதுதான் நபி வழியே அவர் மதிப்பவர். நீங்க போறீங்களே, ஒரு திருமணத்துக்கு போறீங்க அல்லது ஏதாவது ஒரு வீட்டுக்கு போறீங்க, அங்க குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக நடக்குமானால் அதை சுட்டி காட்டிட்டு வாங்க. அநியாயமாக அக்கிரமமாக நடக்குமானால் அந்த தவறை சுட்டி காட்டிட்டு வாங்க. மார்க்கத்துக்கு முரணாக ஒரு வீட்டுக்கு போறீங்க, மௌலூத் ஓதுறாங்கண்டா அல்லாஹ்வின் தூதர் காட்டித் தராத வழி, அல்லாஹ்வின் தூதரை புகழ்ந்தா பின்பற்றணும். இது இணை வைப்பு பாடல்கள் இருக்கு, நீங்க படிக்க கூடாதுமா, இது செய்யக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டி விட்டு அவர்களை திருத்தக்கூடிய பணியை நீங்கள் செஞ்சீங்கன்னா அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நீங்கள் மதிக்கிறீர்கள். இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் விரும்பினாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பேருக்கு பூரா என்ன, ரசூலுல்லாஹ் மதிக்கிறோம்னு பேர்ல என்ன செய்யணும்? முகமது இப்ராஹிம், முகமது இஸ்மாயில், முகமது மட்டும் பேருக்கு மேல பின்னாடி பின்னாடி ஒட்டி வச்சுக்கிறது. இதை ஒட்டி வச்சுட்டா நாங்க ரசூலுல்லாஹ் மதிக்கிறோம். இது மதிக்க ரசூலுல்லாஹ் விரும்பவே இல்லை. எத்தனை பேர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை வைத்திருந்தாங்க, அதே மாதிரி அல்லாஹ் அடிமை என்ற பெயரை வச்சிருந்தாங்க. கொள்கை சரியில்லைன்னா தூக்கி போட்டாங்க. அப்துல்லா என்ற அவருடைய தந்தை அல்லாஹ்வின் அடிமை என்று தான் பேர் வச்சுட்டாரு, செயல்பாடுல சரியில்லைன்னா அவர் நரகவாதின்னு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதனால உங்கள்கிட்ட செயல்ல இருக்கணும். அபூபக்கர் உங்கள்கிட்ட சொல்லலாம், இருக்கிறதுலயே அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு ரொம்பவும் விருப்பமானவர் ஃபர்ஸ்ட் இடத்தை நீங்க கொடுக்கணும் அபூபக்கர் தான். எல்லாரும் சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களே சொன்னாங்க, அபூபக்கர் சய்யிதுனா வ கைருனா வ அஹப்புனா இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமதி என்ற நூலில் இடம்பெறுகிறது, அபூபக்கர் எங்களுடைய தலைவர், எங்களிலேயே சிறந்தவர், அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு ரொம்பவும் விருப்பத்திற்குரியவன் தான்.
எப்படி விருப்பத்திற்கு சோறு திங்க போட்டு அதுக்கான விருப்பமா? கூடுதல் காலமாக நண்பராக இருந்ததின் காரணத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மதித்தார்களா? இல்ல. இஸ்லாத்தை சரியாக புரிந்து நடைமுறைப்படுத்தினால அல்லாஹ்வின் தூதரின் அன்பை அங்க பெற்றாங்க. இதற்கு ஒரு சம்பவத்தை உமர் அவர்களுக்கும் அபூபக்கர் அவர்களுக்கும் நடந்த ஒரு சம்பவத்தை சஹீஹ் புகாரில் இடம்பெறுவதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த அபூபக்கர் மீது நான் அன்பு கொண்டிருக்கிறேன், அவர்கள் மீது பாசம் வைப்பதற்கு என்ன காரணம் என்பதை அழகா விளக்குகிறார்கள். அபூபக்கரும் உமர் அவர்களுக்கும் சண்டை வந்த போது அபூபக்கர் அவர்கள் தப்பு செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்கள் சரியாக நடந்திருந்தாங்க. அதனால அபூபக்கர் போய் உமர்ட்ட மன்னிப்பு கேட்டாங்க. ஆனா உமர் கோபத்துல மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. வீட்டுக்கு போன நேரத்துல மூஞ்சியில் அடித்தார் போட்டு கதவையும் மூடிட்டாங்க. அபூபக்கர் உள்ள விடல. அவர் ரொம்ப வருத்தப்பட்ட அபூபக்கர் அவர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்துட்டாங்க, நடந்ததை சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் தப்பு செஞ்சுட்டேன், ஆனா மன்னிப்பு கேட்ட உமர் மன்னிக்க மாட்டேன்ட்டாரு, ரொம்ப கோபமா நடந்துகிட்டாருன்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சம் தனிய சரியா தப்பு செஞ்ச மன்னிப்பு கேட்டா மன்னிக்கணுமே, நம்ம தப்பு செய்ய நம்ம அவரை மன்னிக்காம விட்டுட்டோமே அப்படின்னு அபூபக்கர் வீட்டுக்கு போக அபூபக்கர் இல்ல. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்தாங்க. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அங்கே வந்தபோது ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அவர் ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, அப்படியே கடுமையான கோபம் முகத்துல காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் கடும் கோபம் அடைகிறது. யாரை பார்த்து? உமரை பார்த்து. அபூபக்கர் இவ்வளவு கேட்டும் கூட நீ மன்னிக்கலையா? பயங்கரம். அப்படி கடுமையான கோபம் வரும்போது அபூபக்கர் ரசூலுல்லாஹ்வை சமாதானப்படுத்துறாங்க. அல்லாஹ்வின் தூதர், நான் தான் தப்பு செஞ்சேன், உமர் தப்பு செய்யலன்னா. அப்போ அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த மக்களை எல்லாம் பார்த்து சொன்னார்கள், இன்னல்லாஹ பாஸனி இலைக்கும், அல்லாஹ் தஆலா உங்களிடத்தில் என்னை இறை தூதராக அனுப்புனா. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? குல்தும் கதப்த. நீங்க எல்லாம் இப்ப இஸ்லாத்துல வந்தீங்க, ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்க? பொய் சொல்றான்னு சொன்னீங்க. உமர் அப்படித்தானே சொன்னாரு, மற்றவர்கள் எல்லாம் அப்படித்தானே சொன்னாரு. ஆனால் அபூபக்கர் சதக்க, இந்த கொள்கையை உண்மையாக புரிந்து அபூபக்கர் உண்மையை சொன்னதாக சொன்னார், சரியான கருத்தை சொன்னதாக சொன்னார். வாசானி பிமாலிஹி வ நஃப்ஸிஹி, தன் உயிரை கொடுப்பதிலேயும் பொருளாதாரத்தை கொடுப்பதிலேயும் நிறைய உபகாரங்களை இஸ்லாத்துக்காக செய்தவர் இந்த அபூபக்கர். ஹல் தாரிகூலி சாஹிபி, என்னுடைய தோழரை அவர் தப்பு செஞ்சுட்டா நீங்க விட்டுற மாட்டீங்களா அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்கிறார். எதை வைத்து சொன்னாங்க? எனக்கு ரொம்ப நண்பர், நெருக்கமானவர் அப்படி சொல்லல. அவர் நண்பராக நான் ஆக்கிக்கிட்டது ஏன்னா இஸ்லாத்தை ஏற்றனால, இஸ்லாத்திற்காக வேண்டி அவர் தியாகம் செய்தனால, இஸ்லாத்திற்காக பொருளாதாரத்தை கொடுத்த காரணத்தினால்தான் அவர் எனக்கு அன்பிற்குரியவராக இருக்கிறார். எனவே அவரிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளும் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் மதிக்க வேண்டுமானால், அன்பு செலுத்த வேண்டுமானால் நம்ம செய்ய வேண்டியது என்ன? அவன் தூதர் அவர்கள் காட்டிய அந்த வழிமுறைகளை நம்ம 100% பின்பற்ற வேண்டும். அதான் மறுமை நாளையில் நமக்கு வெற்றி. அல்லாஹ் ஒரு வசனத்தில் ரொம்ப சுருக்கமாக சொல்லுவார், அமையத்துல்லாஹ் வ ரசூலுஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. யார் அல்லாஹ்வுக்கு அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவர் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார். அதுக்கு மேல வெற்றி கிடையாது. வேற யாருக்கு? முன்னோர்கள், மூதாதையர்கள், இமாம்களுக்கு எல்லாம் இந்த உத்தரவாதம் சொல்ல அல்லாஹ். அல்லாஹ்வுடைய சொல்படி, குர்ஆனின்படி, அந்த நபி சொன்ன அந்த நபி வழியின்படி நீங்கள் நடந்தீர்களா ஆனால் நீங்கள் நிச்சயமாக மகத்தான வெற்றி பெற்று சொர்க்கத்துக்கு போவீர்கள். இது குர்ஆன் சொல்லக்கூடிய வசனம். அதனால இதுவரையில் நீங்கள் எப்படி இருந்தாலும் இனிமேல் குர்ஆன் வசனத்தை தமிழ்ல இருக்கு, படித்து பாருங்க. நபி வழி நூல்கள் புகாரி, முஸ்லிம் என்று பல நூல்கள் தமிழிலே வந்திருக்கிறது. அந்த நூலை நீங்கள் படித்து அந்த தூதர் காட்டிய வழிப்படையில், இந்த திருமறை குர்ஆன் சொன்ன அடிப்படையில் நீங்கள் நடக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களையும் அப்படிப்பட்ட நல்லவர்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்